अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअदु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ்வின் அருளால் இன்றிலிருந்து 3 நாட்களுக்கு ஜெர்மனி அஹ்மதியா ஜமாத்திற்கு தனது ஆண்டு மாநாட்டை நடத்துவதற்கான நல்வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஜும்மாவுடன் ஆண்டு மாநாடு ஆரம்பமாகின்றது. ஜமாத் சகோதரர்களின் சீர்திருத்தத்திற்காக ஆண்டு மாநாட்டை நடத்துவதற்கான அல்லாஹ்வின் கட்டளை கேட்ப ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடித்தளமிட்ட அந்த முதலாவது ஆண்டு மாநாடு நடந்து இந்த வருடம் 125 வருடங்கள் நிறைவடைய இருக்கின்றது. காதியான் என்ற குக்கிராமத்தில் நடைபெற்ற அந்த மாநாடு பள்ளிவாசலின் ஒரு பகுதியில் 75 நபர்கள் தங்களிடம் தூய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் உலகின் சீர்திருத்தத்திற்காகவும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உதவியாளர்களாக இருந்து இஸ்லாத்தின் தூது செய்தியை உலகில் பரப்புவதற்கும் செய்த உடன்படிக்கையின் விளைவை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் அவர்களது பணியிலும் அவர்களது எண்ணத்திலும் எந்த அளவு பரக்கத்தை தந்தான் என்றால், இன்று ஜெர்மனி அஹ்மதியா ஜமாத் நமக்கு கிடைக்கின்ற பெரும் பெரும் ஹால்கள் மற்றும் காம்ப்ளெக்ஸ்களிலிருந்து மிகவும் விரிவான பரப்பளவை கொண்ட ஒரு முழுமை பெற்ற பரந்த காம்ப்ளெக்ஸில் தனது ஆண்டு மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த விரிவான கட்டிடம் இருந்தும் கூட சில தேவைகளுக்காக வெளியில் திறந்த மைதானத்தில் கூடாரங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. உலக வசதிகளின் அடிப்படையில் நாம் பார்ப்பதாக இருந்தால் இவ்வளவு பரந்த அளவில் செலவு செய்வது என்பது நமக்கு இன்றும் கூட சாத்தியமானது அல்ல. ஆனால் அல்லாஹ் ஜமாத்தின் பைசாக்களில் அருள் புரிகின்றான். அதன் காரணமாக அல்லாஹ் நமக்கு இங்கு ஆண்டு மாநாட்டை நடத்துவதற்கான நல்வாய்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றான். மாநாட்டு திடலின் அமைப்பாளர்கள் எக்கோ சவுண்ட் கேட்பதால் குரல் கடைசியில் அமர்ந்திருப்பவர்கள் வரை சரியாக சென்று சேர்கிறதா என்று பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே கூறி வந்தது போன்றே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து கட்டளையை பெற்று இந்த மாநாடுகளை நடத்த ஆரம்பித்தார்கள். இதன் நோக்கம் ஜமாத் சகோதரர்களின் சீர்திருத்தமாகும். இதன் நோக்கம்
அவர்களை இறைவன் பக்கம் ஈர்த்து கொண்டு வர முயற்சி செய்வதாகும். அறிவிலும் இறைஞானத்திலும் முன்னேறுவதாகும். தூய மாற்றங்களை உருவாக்கி அவற்றை தமது வாழ்வின் அங்கமாக ஆக்குவதாகும். உலக விருப்பங்களில் இருந்தும் வீணானவற்றிலிருந்தும் சுயமே தவிர்ந்திருப்பதாகும். இஸ்லாம் மற்றும் அகமதியத்தின் தூது செய்தியை உலகில் பரப்புவதற்காக உடன்படிக்கை செய்தவாறு அதனை தனது எல்லா வகையான ஆற்றல்களின் மூலமாக நிறைவேற்றுவதாகும். பரஸ்பரம் ஒருவர் மற்றொரு மீது வைத்திருக்கும் அன்பு, நேசம் மற்றும் சகோதரத்துவத்தின் உறவை வளர்ப்பதாகும். நமது முன்னோர்கள் இந்த பணியை சிறப்பாக செய்தனர். காதியான் என்ற குக்கிராமத்தில் நடைபெற்ற மாநாடுகளில் அல்லாஹ் எந்த அளவு பரக்கத்தை அருளினான் என்றால், இன்று இந்த வடிவத்தில் ஏறக்குறைய உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் எங்கெல்லாம் ஜமாத் நிறுவப்பட்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் மாநாடுகள் நடக்கின்றன. காதியானில் நடைபெற்ற மாநாட்டின் நோக்கங்களாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியவையே இந்த மாநாட்டின் நோக்கங்களாகும். அதை பற்றி இப்போது நான் சுருக்கமாக எடுத்து கூறினேன். நாம் இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இன்று இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் என்றால் நாம் மிகவும் நட்பாக்கியம் பெற்றவர்களாவோம். அதாவது நாம் அல்லாஹ்வின் அருள்களுக்கு வாரிசுகளாக ஆவோம். அதே சமயத்தில் ஒரு திருவிழா என்ற எண்ணத்துடன் இங்கு வந்திருக்கின்றோம் என்றால், அல்லது நம்மில் எவராவது ஒருவர் இந்த எண்ணத்துடன் வந்திருந்தால், அதாவது அல்லாஹ் நம்மை ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒன்று சேரும்படி கூறினான், நாம் அதற்காக ஒன்று கூடினோம், ஆனால் நல்ல நோக்கங்களை பெறுவதற்கு பகரமாக உலக விஷயங்களில் நாம் விழுந்து விட்டோம் என்றால் இது துர்பாக்கிய நிலையாக இருக்கும். எனவே இங்கு வருகின்ற ஒவ்வொரு அகமதியும் இந்த விஷயத்தை கண்முன் நிறுத்த வேண்டும். அதாவது இந்த 3 நாட்களும் முற்றிலுமாக உலகத்துடன் உள்ள தொடர்பை நீங்கள் துண்டித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பிறகும் கூட உலகில் நீங்கள் இருந்தாலும், உலக பணிகளில் ஈடுபட்டாலும், உலகப் பணிகளை செய்வதும் அவசியமானதாகும். அன்றாடம் தொழில் செய்ய வேண்டியது இருக்கின்றது, வியாபாரம் இருக்கின்றது, இவை அவசியமானதுதான். ஆனால் அவ்வாறு இருந்தும் இங்கு உங்களிடம் உருவாகிய அந்த நன்மைகளை தொடர்ந்து நீடிக்க செய்ய முயற்சி செய்வோம் என்று உடன்படிக்கை செய்துவிட்டு இங்கிருந்து செல்லுங்கள். அதன் மூலம் நீங்கள் இறைவனின் அருள்களை ஈர்ப்பவர்களாக ஆகிக் கொண்டிருக்க வேண்டும். இந்த நாட்களில் கடமையான மற்றும் நஃபிலான இறை வணக்கங்களை தவிர இறைவனை நீங்கள் நினைவு கூறவும் வேண்டும். இறைவனை நினைவு கூறுவதன் மூலம் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும், அல்லாஹ்வின் பக்கம் கவனம் இருக்கும், மனிதன் தீமைகளிலிருந்து தவிர்ந்திருப்பான். இதுவே இறை வணக்கங்களின் நோக்கமும் ஆகும். இறைவனை நினைவு கூறுவது கட்டாயமாக நாம் நிறைவேற்ற வேண்டிய இறை வணக்கங்களின் பக்கம் நமக்கு கவனமூட்டிக் கொண்டிருக்கும். உண்மையான இறை வணக்கத்தின் மூலமாக, அதாவது மனிதன் சரியான முறையில் இறை வணக்கம் செய்தால் அதன் மூலமாக இறைவனை நினைவு கூறுவதன் பக்கம் கவனம் இருக்கும். எனவே இந்த விஷயத்தை ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இஸ்லாத்தில் இறை வணக்கத்தின் ஒரு தூணை வைத்திருக்கின்றான். இது எல்லா நிலையிலும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை அல்ல. ஆனால் அவ்வாறு இருந்தும் கூட லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த கடமையை நிறைவேற்றுகின்றனர். அதாவது பைத்துல்லாவிற்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற கடமையை அவர்கள் செய்கின்றனர். சில நாட்களுக்குள் இந்த கடமை நிறைவேற்றப்படும் இன்ஷா அல்லாஹு தாலா. எங்கு ஹஜ்ஜின் இறைவணக்கத்தின் பக்கம் கவனமூட்டியவாறு அல்லாஹ் முஸ்லிம்களிடம் உங்களது முழுமையான கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் செலுத்துங்கள், இது இல்லாமல் ஹஜ்ஜின் நோக்கம் நிறைவேறாது என்று கூறியுள்ளானோ,
அங்கு மக்கள் அதிகமாக ஓரிடத்தில் ஒன்று கூடுவதனால் சில தீமைகளும் உருவாகின்றன. ஹஜ்ஜின் சூழலின் காரணமாக ஹஜ் செய்கின்ற ஒவ்வொருவரிடமும் அந்த தூய்மையான சூழலின் காரணமாக இறைவனை நினைவு கூறுவது, தஸ்பீஹ் செய்வது, இறைவனை புகழ்வது ஆகியவற்றை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றிய எண்ணமும் அவருக்கு வர முடியாது என்றே நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் மனிதனது இயல்பை அறிந்துள்ள அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தில் 3 தீமைகளின் பக்கம் நமக்கு கவனமூட்டி இருக்கின்றான். இவற்றிலிருந்து நீங்கள் தவிர்த்திருக்க வேண்டும் என்று அவன் கூறியுள்ளான். எனவே சுற்றுச்சூழல் எவ்வளவுதான் தூய்மையானதாக இருந்தாலும் மனிதன் ஷைத்தானின் தாக்குதல்களிலிருந்து தப்பிப்பதற்கு எல்லா சமயத்திலும் துஆ செய்து கொண்டிருக்க வேண்டும். முன்னெச்சரிக்கையுடன் இதன் பக்கம் தனது கவனத்தை செலுத்த வேண்டும். அல்லாஹ் ஹஜ் செய்கின்றவரிடம் எந்த 3 தீமைகளிலிருந்து தவிர்த்திருக்கும்படி கவனமூட்டியிருக்கின்றானோ அவற்றில் முதலாவது தீமையை ரஃபஸ என்று குறிப்பிடுகின்றான். இதற்கு வெட்கக்கேடான விஷயங்கள் என்று மொழியாக்கம் செய்யப்படுகின்றது. ஆனால் இதற்கு தீய சொற்களை கூறுவது, ஏசி பேசுவது, மோசமான வீணான விஷயங்களை பேசுவது, மோசமான கதைகளை கூறுவது, தேவையில்லாத வீணான விஷயங்களை பேசுவது, அரட்டை அடிப்பது, ஒன்றாக அமர்ந்து சபைகளை கூட்டுவது ஆகிய எல்லா பொருள்களும் இருக்கின்றன. இங்கு எல்லா வகையான தேவையில்லாத வீணான அரட்டை அடிக்கின்ற சபைகளில் கலந்து கொள்வது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ஜிற்கு சென்று இத்தகைய விஷயங்களை யார்தான் செய்வார் என்று எவரும் கருத வேண்டாம். ஹஜ்ஜிற்கு செல்கின்ற ஒவ்வொருவரும் கலப்பற்ற தூய உள்ளத்துடன் தன்னிடமுள்ள அனைத்தையும் அல்லாஹ்விற்கு அர்ப்பணிப்பவராக இருப்பார் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஹஜ்ஜிக்கு சென்றிருந்த சமயத்தில் ஓர் இளைஞர் என்னுடன் தவாப் செய்து கொண்டிருந்தார். தவாப் செய்தவாறு துஆ செய்வது மற்றும் இறைவனை நினைவு கூறுவது ஆகியவற்றில் ஈடுபடுவதற்கு பகரமாக அவர் திரைப்பட பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார். இந்தியாவிலிருந்து அவர் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தார். நீ என்ன செய்கின்றாய் என்று நான் அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர், ஹஜ்ஜில் என்ன துஆ செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் வியாபாரிகளாக இருக்கின்றோம். கல்கத்தாவில் எங்களது பெரிய துணிக்கடை ஒன்று இருக்கின்றது. எங்களுக்கு போட்டியாக இன்னொரு பெரிய துணிக்கடை ஒன்று இருக்கின்றது. அவர்களும் பெரிய அளவில் வியாபாரம் செய்யும் மக்களாக இருக்கின்றனர். அந்த கடைக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்களில் ஒருவர் ஹஜ் செய்துவிட்டு வந்தார். அவர் தனது கடையின் போர்டில் தனது பெயருடன் ஹாஜி என்று எழுதியிருந்தார். இதன் காரணமாக மக்களுக்கு அந்த கடையின் பக்கம் அதிகமாக கவனம் ஏற்பட்டது. இது ஹாஜியினுடைய கடையாகும், நல்ல பொருளைத்தான் இவர் தருவார் என்று மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. அப்போது எனது தந்தையார் என்னிடம், என்னால் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியவில்லை, எனது முதுமை அல்லது நான் நோயாளியாக இருப்பதன் காரணமாக என்னால் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியவில்லை, நீ ஹஜ் செய்வதற்கு செல்ல வேண்டும், அதனால் நாமும் நமது போர்டில் ஹாஜி என்று எழுதலாம் என்று கூறினார். எனவே எனது நோக்கம் இதுதான், நான் எனது தொழிலை வளர்ச்சியடை செய்வதற்காக ஹஜ் செய்கின்றேன் என்று அவர் கூறினார். எனவே இந்த நோக்கத்திற்காக மக்கள் ஹஜ் செய்ய செல்ல முடியும் என்றால் பிறகு வேறு இறைவணக்கம் அல்லது மாநாடு பற்றி என்னவெல்லாம் அவர்களால் யோசிக்க முடியும். பிறகு அல்லாஹ் ஹஜ்ஜின் நாட்களில் ஃபுசூக் செய்யக்கூடாது என்று கூறியுள்ளான். அதாவது கட்டுப்படுவதிலிருந்தும் கீழ்ப்படிந்து நடப்பதிலிருந்தும் வெளியேறிவிடக்கூடாது என்று கூறுகின்றான். அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டும். எந்த நன்மையின் வழிகளை நீங்கள் கடைபிடித்திருக்கின்றீர்களோ அதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். தீமைகளின் பக்கம் சாய்ந்து விடக்கூடாது. பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், ஹஜ்ஜின் நாட்களில் ஜிதால், அதாவது எல்லா வகையான சண்டை சச்சரவுகளிலிருந்து முழுமையாக தவிர்த்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றான். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு கூறினார்கள்,
நமது மாநாடுகளிலும் கூட இந்த சிந்தனையுடன் மக்கள் வந்தால் ஹஜ்ஜின் போது தீமைகளிலிருந்து தவிர்த்திருப்பதற்கு எந்த வழிமுறைகளை அல்லாஹ் கூறியுள்ளானோ அதை கடைபிடிக்கும் சிந்தனையுடன் வந்தால் அசாதாரணமான சீர்திருத்தம் அவர்களிடம் ஏற்படும். நிச்சயமாக அவர்கள் சீர்திருத்தத்திற்கான மிகவும் உண்மையான அடிப்படையான விஷயங்களை கூறியுள்ளார்கள். மாநாட்டின் அந்தஸ்து ஹஜ்ஜின் அந்தஸ்தாகும் என்று நாங்கள் கூறவில்லை. நாங்கள் காதியான் செல்வது அதற்கு ஹஜ்ஜுக்குரிய அந்தஸ்தை வழங்குவதற்காகத்தான் என்று அகமதி அல்லாத சிலர் நம் மீது ஆட்சேபனை செய்கின்றனர். அவ்வாறு ஒருபோதும் இல்லை. ஆனால் மார்க்கத்தின் முன்னேற்றத்திற்காகவும் நமது சீர்திருத்தத்திற்காகவும் இவை அடிப்படையான விஷயங்களாகும். இவற்றை அல்லாஹ் எடுத்து கூறியுள்ளான். எங்கு மக்கள் அதிகமாக ஒன்று கூடுகின்றனரோ, பெரும் கூட்டம் இருக்குமோ, அங்கு இந்த விஷயங்களையும் கருத்தில் கொள்ளுங்கள் என்று அவன் கூறியுள்ளான். மார்க்க முன்னேற்றத்திற்காகவும் நமது சீர்திருத்தத்திற்காகவும் நாம் ஒன்று கூடுகின்ற இந்த மாநாடுகளில் இந்த விஷயங்களை நாம் கருத்தில் கொண்டால் நமது சீர்திருத்தத்தின் தரம் உயரும். மாநாடு ஒரு இறைவணக்கம் அல்ல என்பது உண்மைதான். ஆனால் கண்டிப்பாக அது ஒரு பயிற்சி முகாமாகும். ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்காக அது நடத்தப்படுகின்றது. இதில் நாம் தீய சொற்களை கூறுவது, ஏசி பேசுவது, மோசமான தரக்குறைவான விஷயங்களை பேசுவது, கதைகளை கூறுவது போன்றவற்றை செய்தால் பிறகு மாநாட்டில் கலந்து கொள்வதன் நோக்கம் நிறைவேறாது. இந்த எல்லா விஷயங்களிலிருந்தும் நாம் தவிர்த்திருக்க வேண்டும். நாம் இந்த விஷயங்களிலிருந்து தவிர்த்திருந்தால், வீணான விஷயங்களை பேசுவதிலிருந்து விலகி இருந்தால், பிறகு அதன் மூலமாக நிச்சயமாக நிம்மதி நிறைந்த, அமைதி நிறைந்த நன்மைகளை பரப்புகின்ற ஒரு சூழல் உருவாகும். அதனால் மாநாட்டின் நோக்கமும் நிறைவேறும். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடப்பதிலிருந்து வெளியே சென்று விடுவதனால் ஏற்படும் பாவத்தை செய்வதிலிருந்து நாம் தவிர்த்திருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானதாகும். நாம் முழுமையான முறையில் மார்க்க நோக்கத்திற்காக வந்திருக்கும் போது அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடப்பதை நாம் எப்போதும் பேண வேண்டும். சுருக்கமாக கூறுவதென்றால், திருக்குரானின் போதனைகளை நாம் பேணி நடந்தவாறு இறைவனை வணங்குவதற்கான உரிமையையும் நாம் செலுத்த வேண்டும். மற்ற கட்டளைகளுக்கு ஏற்பவும் செயல்பட வேண்டும். பிறகு தொடர்புகளை துண்டிப்பதற்கு காரணமாக இருக்கின்ற ஒரு செயல் இருக்கின்றது. இதன் காரணமாக பல வருடங்கள் வரை உறவுகள் முறிந்த நிலையில் இருக்கின்றன. சண்டைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றிலிருந்து தவிர்த்திருக்கும்படியும் இறைவன் கட்டளையிட்டுள்ளான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாநாட்டின் நோக்கங்களாக எவற்றை கூறியிருந்தார்களோ, உண்மையில் அவை இந்த 3 விஷயங்களைத்தான் சுற்றி சுற்றி வருகின்றது. அதாவது, நம்மை சீர்திருத்துவதற்கான சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்க வேண்டும், நமது ஆன்மாவின் சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும், வீணானவற்றிலிருந்து நாம் தவிர்த்திருக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் கவனம் உருவாக வேண்டும், அவனது கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பதன் பக்கம் குறிப்பான கவனம் உருவாக வேண்டும். மேலும் தமது சகோதரர்களுடன் அன்பு மற்றும் சகோதரத்துவத்தின் குறிப்பான உறவு நிலைநாட்டப்பட வேண்டும். எல்லா விதமான சுயநலத்தையும் சண்டைகளையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மக்கள் பரஸ்பரம் ஒருவர் மற்றவரது உரிமையை செலுத்துவதன் பக்கம் கவனம் செலுத்தாமல் இருப்பதையும், சுயநலம் சில மக்களிடம் மிகைத்து விட்டதையும், சில சிறு சிறு விஷயங்களில் வாக்குவாதம் மற்றும் சண்டைகள் உருவாகி விடுவதையும் பார்த்த ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது வெறுப்பை வெளிப்படுத்தி காட்டியவாறு மாநாட்டையே ஒரு வருடம் நடத்தாமல் விட்டுவிட்டார்கள். எனவே மாநாட்டில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு நபரும் எங்கு அவர் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் கூட தன்னை சீர்திருத்திக் கொள்வதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டுமோ, அங்கு அத்துடன் தமது நேரத்தை இங்குமங்கும் சென்று வீணாக்குவதற்கு பகரமாக மாநாட்டில் கலந்து கொள்வதன் நோக்கத்தை நிறைவேற்றியவாறு மாநாட்டின் எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்க வேண்டும். ஒவ்வொரு சொற்பொழிவாளரின் சொற்பொழிவிலும் சீர்திருத்தம் மற்றும் நன்மையின் விஷயங்கள் கிடைக்கின்றன. எங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று எவரும் கூற முடியாது. எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும் கூட அவருக்கு கூட ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கின்றது, அல்லது குறைந்தபட்சம் அவர் கேட்ட விஷயம் மீண்டும் அவருக்கு நினைவூட்டப்படுகின்றது. எனவே இவற்றை கவனமாக கேட்க வேண்டும். தமது ஆன்மீகத்தை வளர்ச்சியடைய செய்வதற்காக அல்லாஹ்வை வணங்குவதற்குரிய உரிமையை செலுத்துங்கள். பிறகு இறைவனது அடியார்களுக்குரிய உரிமையை செலுத்துவதன் பக்கம் கவனம் இருக்க வேண்டும். இங்கு சண்டை சச்சரவுகள் பற்றிய கேள்வியே எழாது. இந்த மாநாட்டிலிருந்து
உண்மையான அருளை பெறுவதற்காகவும் ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆக்களுக்கு வாரிசாவதற்கு கடந்த காலங்களில் எவர்களுடன் பழைய சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றதோ அவர்களும் கூட ஒருவர் மற்றவருக்கு முன்னால் வந்து சமாதானம் செய்தவாறு சண்டைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அது அல்லாமல் இங்கு வந்து சண்டை போடுபவர்களுக்குத்தான் இது பொருந்தும் என்பது சரியல்ல. உங்களிடம் இருக்கின்ற தான் என்ற அகந்தையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். எனது அறிவில் இந்த விஷயம் இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு வருடமும் ஆண்டு மாநாட்டின் போது சில பழைய விஷயங்களின் காரணமாக சில மக்களுக்கிடையில் சில குடும்பங்களுக்கிடையில் வருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் நடந்துள்ளன. சில மக்கள் தங்களுக்கிடையில் சண்டையும் போடுகின்றனர். மாநாட்டின் போது ஒவ்வொருவரும் இங்கு வருகின்றனர். வெறுப்படைந்துள்ள இரு பிரிவினர்களில் ஒரு பிரிவு மற்ற பிரிவை தமக்கு எதிரில் சந்திக்க நேர்கிறது. இங்கு ஒவ்வொரு அகமதியும் வரவேண்டியது இருக்கின்றது. இவர் ஏன் மாநாட்டிற்கு வந்தார், இவர் ஏன் வரவில்லை என்று நம்மால் கேட்க முடியாது. வெறுப்படைந்த மக்கள் ஆண்களிலும் இருக்கின்றனர், பெண்களிலும் இருக்கின்றனர். இவர்களிடையே பழைய வெறுப்பு இருந்து வரும் நிலையில் இவர்களில் ஒருவர் மற்றவரை பார்க்கும்போது முறைத்து பார்க்கின்றார். சில நேரங்களில் சில மக்கள் தொலைவில் இருந்தவாறே அல்லது நடந்து சென்று கொண்டிருக்கும் நிலையிலேயே பிறரை குத்தி காட்டும் வகையில் எதையாவது கூறி விடுகின்றனர். ஆனால் நாங்கள் இவர்களை பற்றி எதுவும் கூறவில்லை, சாதாரணமாகத்தான் இவற்றை கூறினோம் என்பதை வெளிப்படுத்தும் விதத்தில் அவர்கள் நடந்து கொள்கின்றனர். ஆனால் உண்மையில் மற்றவரை தூண்டுவதற்காக அல்லது வேண்டுமென்றே இவ்வாறு கூறிவிடுகின்றனர். உள்ளத்தால் முதலிலேயே காயப்பட்ட நிலையில் இருக்கும் மற்ற நபர் கோபத்தால் எதையாவது கூறிவிடுகின்றார். ஆக ஒரு வீணான செயலின் காரணமாக இவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலிருந்தும் விலகி வெளியே சென்று விடுகின்றனர். பிறகு நிலைமை சண்டை வரை சென்று விடுகின்றது. ஒருவருக்கு தமது உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் ஆண்டு மாநாட்டின் சூழலிலிருந்து விலகி சுயமே அவர் வெளியில் சென்று விடுவது சிறந்ததாகும். அவர் மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது. ஒரு சிலர்தான் இப்படி இருக்கின்றார்கள் என்றாலும் அவர்களால் ஜமாத்திற்கு அவப்பெயர் ஏற்படுகின்றது. அதற்கு அவர்கள் காரணமாக ஆகிவிடுகின்றனர். மாநாட்டிற்கு வந்து மாநாட்டின் அருகிலிருந்து பலனை பெற்று பரக்கத்தை பெறுவதற்கு பகரமாக அல்லாஹ்வின் வெறுப்பை பெற்றுக் கொள்பவர்களாக அவர்கள் ஆகிவிடுகின்றனர். ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒன்று கூடுகின்ற நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களது ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் நல்ல நோக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு பகரமாக அவர்கள் குழப்பத்தை அதிகரிக்கக்கூடியவர்களாக ஆகுவதை எப்போதாவது அல்லாஹ் விரும்புவானா? அல்லாஹ் வெற்றி பெறுபவர்களை பற்றி கூறும்போது தங்களது தொழுகையில் பணிவை மேற்கொள்பவர்களை பற்றி கூறிய பிறகு வீணானவற்றிலிருந்து தவிர்ந்திருப்பவர்களை பற்றியும் கூறுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீனஹும் அனில் லக்வி மூரிஸூன். தங்களது தொழுகைகளில் பணிவை மேற்கொள்கின்ற நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டனர். அவர்கள் வீணானவற்றிலிருந்து தவிர்ந்திருப்பர். நீங்கள் ஒரு நல்ல நோக்கத்திற்காக இங்கு வந்துள்ளீர்கள். தொழுகைகளில் ஏறக்குறைய ஒவ்வொரு நபரும் கலந்து கொள்கின்றார். ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், பணிவை மேற்கொண்டவராக நீங்கள் தொழ வேண்டும். அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பவராக இருந்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். வெளிப்படையான தொழுகையாக அவை இருக்கக்கூடாது. ஜமாத்தான தொழுகைகளின் ஒரு நோக்கம் இதுவும் ஆகும். அதாவது அதன் மூலமாக ஒற்றுமை உருவாக வேண்டும். ஓர் உடலாக ஆகி இறைவன் முன்னிலையில் ஆஜராக வேண்டும். இவ்வாறே ஒருவரது ஆன்மீகமும் நன்மையும் மற்றவரிடம் ஊடுருவி செல்ல வேண்டும். அது அவருடன் ஒன்றிவிட வேண்டும். எவர்கள் பணிவை மேற்கொண்டவாறு தொடுகின்றனரோ, களப்பற்ற தூய உள்ளத்துடன் அல்லாஹ்வின் முன்பு குனிகின்றனரோ, அவர்களது தாக்கம் அவர்களுடன் நிற்கின்ற அவரை விட குறைந்த தகுதியில் இருப்பவர்கள் மீதும் கூட ஏற்படும்.
ஆனால் அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தவாறு தொழும்போதுதான், பணிவு இருந்தால்தான் இந்த தாக்கம் பிறரிடம் ஏற்படும். பலரும் எனக்கு எழுதுகின்றனர், மாநாட்டின் நாட்களில் பணியுடனும் உருக்கத்துடனும் தொழப்படும் தொழுகைகளில் அவர்களுக்கு அதிகமாக இன்பம் கிடைக்கின்றது. இந்த இன்பத்தை பெறுவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலமாக வெற்றி பெற்ற அந்த நம்பிக்கை கொண்டவர்களை சார்ந்தவர்களாக அவர்கள் ஆகிவிட வேண்டும். ஆனால் அல்லாஹ் வெற்றி பெறுபவர்களுக்கென்று பல்வேறு வழிமுறைகளை ஏற்படுத்தியுள்ளான். இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக உண்மையான முழுமையான வெற்றி கிடைக்கின்றது. நான் ஏற்கனவே ஓதிய வசனங்களிலிருந்து இதற்கான இரண்டாவது வழியாக அல்லாஹ் வீணானவற்றிலிருந்து விலகி இருப்பதை கூறுகின்றான். இதன் பக்கமும் ஒவ்வொரு அகமதியும் மாநாட்டின் நாட்களின் போதும் அதற்கு பிறகும் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். லகு என்பதற்கு விளக்கமளித்தவாறு ஹசரத் முதலாவது கலிபத்துல் மஸீஹ் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், இதில் எல்லா விஷயங்களும் வந்துவிடுகின்றன. எல்லா வகையான பொய், எல்லா வகையான பாவம், சீட்டு விளையாட்டு, சூதாட்டம், அரட்டை அடித்தல், பழித்துரைத்தல் ஆகிய எல்லா விஷயங்களும் இதில் வந்து விடுகின்றன. சீட்டு விளையாட்டு மற்றும் சூதாட்டத்தின் உதாரணத்தை அவர்கள் கூறியுள்ளார்கள். இதை படித்ததும் வாட்ஸ்அப்பில் வந்துள்ள ஒரு புகைப்படம் எனக்கு நினைவில் வந்துவிட்டது. சில மக்கள் மீது நல்ல சூழல் மற்றும் நல்ல புனித இடங்கள் கூட எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை. ஹஜ்ஜிற்கு சென்ற ஒருவரது உதாரணத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன். எந்த புகைப்படத்தை நான் குறிப்பிடுகின்றேனோ அது பள்ளியில் இத்திகாஃப் அமர்ந்திருப்பவர்களின் புகைப்படமாகும். அதில் திருக்குரானை ஓதுபவர்கள், நபிமொழிகளை படிப்பவர்கள், வேறு நூல்களை படிப்பவர்களும் இருந்தனர். ஆனால் இத்தகைய மக்களும் அதில் இருந்தனர். அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்துள்ளனர். பள்ளிவாசலின் சுற்றுச்சூழல் மிகவும் தெளிவாக தெரிகின்றது. அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்தவாறு சீட்டு விளையாடி கொண்டிருக்கின்றனர். எழுதுபவர் இந்த கமெண்டையும் எழுதியுள்ளார், இம்மக்கள் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கின்றனர். இதுதான் சில மக்களின் நிலையாகும். அவர்கள் இறை வணக்கங்களில் கூட வீணானவற்றில் ஈடுபடுவதிலிருந்து விலகி இருப்பதில்லை. அவ்வாறிருந்தும் இவர்கள் உறுதியான முஸ்லிம்களாகவும் அகமதிகள் காபிர்களாகவும் இருக்கின்றனர். இந்த மக்கள் செயலளவில் அல்லாஹ்வையும் பரிகாசம் செய்கின்றனர். இவர்களை விட வேறு யார் அநியாயக்காரராக இருக்க முடியும்? இந்த முன்மாதிரியை அந்நியர்களிடம் பார்க்கும்போது நாம் அதிலிருந்து படிப்பினையை பெற வேண்டும். நம்மிடம் அத்தகைய விஷயங்கள் உருவாகிவிடக் கூடாது. அத்துடன் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். காலத்தின் இமாமை ஏற்றுக்கொள்வதற்கான நல்வாய்ப்பை அவன் நமக்கு வழங்கினான். அன்னார் மீண்டும் மீண்டும் நமக்கு இந்த வீணானவற்றிலிருந்து தவிர்ந்திருப்பதன் பக்கம் கவனமூட்டியுள்ளார்கள். வீணானவற்றை பற்றி குறிப்பிட்டவாறு ஓரிடத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், வீணான வேலைகள், வீணான பேச்சுக்கள், வீணான செயல்கள், வீணான சபைகள், வீணான நட்புகள், வீணான தொடர்புகள் மற்றும் வீணான உணர்வுகளிலிருந்து விலகி இருப்பவர்களே ரட்சிப்பை பெற்ற நம்பிக்கை கொண்டவர்கள் ஆவர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா வகையான வீணான விஷயங்களையும் நமக்கு அடையாளம் காட்டியுள்ளார்கள். எந்தெந்த விஷயங்களை பற்றி ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டு கூறியுள்ளார்களோ அவற்றில் ஒன்று மற்றொன்றுடன் இணைந்திருக்கின்றது. ஒரு வீணான செயல் இன்னொரு வீணான செயலின் பக்கம் நம்மை கொண்டு செல்கின்றது. நாம் சிந்தித்து பார்த்தால் வீணான வேலையும் வீணான பேச்சுக்களும்
வீணான செயல்களும் எவர்கள் மூலமாக நிகழ்கின்றதோ அவர்கள் வீணான சபைகளில் அமர்கின்றவர்களாக இருக்கின்றனர். வீணான விஷயங்களில் ஈடுபடுகின்ற மக்களது நட்பில் இருப்பதும் அவர்களை சந்திப்பதனாலும் இவை உருவாகின்றன. வீணான உணர்வுகள், அதாவது சிறு சிறு விஷயங்களுக்காக கோபப்படுவது, இவற்றின் மூலமாகவே உருவாகின்றன. ஈர்த்திகாவில் அமர்ந்தவாறு சீட்டு விளையாடுபவர்களை பற்றிய உதாரணத்தை நான் கூறினேன். பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கின்றனர், ஈர்த்திகாவில் அமர்ந்திருக்கின்றனர் என்றே கூறப்படுகின்றது. ஆனால் இறைவணக்கத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பகரமாக வீணான விஷயங்களில் அவர்கள் மூழ்கிவிட்டனர். இவர்களுடன் அமர்பவர்களும் இத்தகைய மக்களாகத்தான் இருப்பர். அவர்கள் பள்ளிவாசல்களில் அமர்ந்திருந்தாலும் அத்தகைய மக்களின் நட்பு மோசமான விளைவை ஏற்படுத்துகின்றது. ஆனால் மாநாட்டிற்கு வருகின்ற நம்மிடம் இந்த நாட்களில் எத்தகைய தூய மாற்றம் உருவாக வேண்டும் என்றால், மாநாட்டின் நாட்களில் மட்டுமல்லாமல் அதற்கு பிறகும் நமது நட்பில் அமர்பவர்கள் எப்போதும் வீணானவற்றிலிருந்து விலகி இருப்பவர்களாக இருக்க வேண்டும். மேலும் அவர்களது சபைகள் எத்தகைய சபைகளாக இருக்க வேண்டும் என்றால், அவர்களுடன் அமர்பவர்கள் இழப்பிற்குரியவர்களாக ஆகுவதே இல்லை. அவர்கள் அல்லாஹ்விடம் ஒன்றிவிடுகின்ற மக்களாக இருக்கின்றனர். நமது ஒழுக்கம் உயர்வானதாக இருக்க வேண்டும். நமது உண்மையின் தரம் உயர்வானதாக இருக்க வேண்டும். அவை நமது செயலளவிலான முன்மாதிரிகளை பார்க்கின்ற மற்றவர்களிடமும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்க வேண்டும். ஓரிடத்தில் நமக்கு போதனை செய்தவாறு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: இன்னொரு விஷயம் அவசியமானதாகும், அதை நமது ஜமாத் நினைவில் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், நாவை வீணான விஷயங்களை பேசுவதிலிருந்து தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், நாவு நமது இருப்பின் முற்றமாக இருக்கின்றது. நாவை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலமாக இறைவன் நமது இருப்பின் முற்றத்திற்கு வந்து விடுகின்றான். இறைவன் முற்றம் வரை வந்துவிட்டால் பிறகு அவன் உள்ளே வருவதில் என்ன வியப்பு இருக்கின்றது? அதாவது ஒரு வீட்டின் முக்கிய நுழைவாயிலை அன்னார் குறிப்பிடுகின்றார்கள். இறைவன் உங்கள் வீட்டிற்கு அருகில் வந்துவிட்ட பிறகு, வீட்டின் வாசலில் வந்துவிட்ட பிறகு எவ்வகையிலும் அவன் உள்ளே நுழைவது தொலைவில் இல்லை. அவன் உள்ளே வருவதை பற்றி எவரும் வியப்படைய முடியாது. எனவே அல்லாஹ் வீணானவற்றிலிருந்து விலகி இருப்பவர்கள், அழகிய ஒழுக்கத்தை வெளிப்படுத்தி காட்டுபவர்கள், மென்மையான நாவை பயன்படுத்துபவர்கள் ஆகியோருக்கு அருகில் வந்து விடுகின்றான். எந்த அளவு அவர்களை அவன் நெருங்கி வந்து விடுகின்றான் என்றால், நன்மைகளை தொடர்ந்து முறையாக செய்து வந்தால் பிறகு அல்லாஹ் அத்தகைய மக்கள் மீது அருள் புரிந்தவாறு அவர்களை தனக்கு பிரியமானவர்களாக ஆக்கிக் கொள்கின்றான். அல்லாஹ் வீட்டிற்குள் வருகின்றான் என்பது அல்லாஹ் அந்த அடியாரை தனக்கு பிரியமானவராக ஆக்கிக் கொள்வதே ஆகும். அல்லாஹ் அவரை தனக்கு பிரியமானவராக ஆக்கிக் கொள்ளும் போது இறை வணக்கங்களில் முன்னேறுவதற்கும் நன்மைகளில் முன்னேறுவதற்கும் மனிதனுக்கு நல்வாய்ப்பு கிடைத்துக் கொண்டே இருக்கும். எனவே நன்மையிலிருந்து நன்மை பிறக்கின்றது. அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கான வழிகள் திறந்து கொண்டே இருக்கும். நான் இதற்கு முன்பு கூறியது போன்றே நாம் இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்கும் நம்மிடம் தூய மாற்றங்களை உருவாக்குவதற்குமே இங்கு வந்துள்ளோம். இது நோக்கமாக இருக்கும்போது சொற்பொழிவுகளை கேட்டுவிட்டு அறிவுபூர்வமான ரசனையை பெறுவதனால் மட்டும் இந்த நோக்கத்தை நாம் பெற முடியாது. எதுவரை நாம் நம்மிடம் செயலளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தவில்லையோ அதுவரை இந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியாது. செயலளவிலான மாற்றத்திற்காக எங்கு இறைவனை வணங்கியவாறு இறை வணக்கங்களுக்குரிய உரிமையை செலுத்த வேண்டுமோ அங்கு உயர்வான ஒழுக்கத்தை வெளிப்படுத்தி காட்டியவாறு வீணானவற்றிலிருந்து விலகியிருந்து பரஸ்பரம் ஒருவர் மற்றவரது உரிமையையும்
செலுத்த வேண்டும். எனவே இதன் பக்கம் குறிப்பான கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. நமது குறைகளை திரையிட்டு மறைத்திருப்பது அல்லாஹ் நம்மீது செய்துள்ள அருளாகும். நமது தவறுகள் மற்றவர்களுக்கு முன்னால் தெளிவாக வரவில்லை. அது அல்லாமல் நம்மில் ஒவ்வொருவரும் தம்மை ஆய்வு செய்து பார்த்தால் நம்மிடம் எத்தனை தவறுகள் உள்ளன என்பது தெரிய வரும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது அளவுகோலுக்கு ஏற்ப பார்க்கும்போது நம்மிடம் எத்தனை பலகீனங்கள் இருக்கின்றன என்பது தெரிய வருகின்றது. இந்த பலகீனங்கள் ஜமாத் மற்றும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கு காரணமாக ஆகிவிடலாம். எனவேதான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது ஜமாத்திற்கு போதனை செய்தவாறு, உங்களை நம்முடன் தொடர்படுத்தி கூறிய பிறகு நம்மை அவப்பெயருக்கு ஆளாக்கி விட வேண்டாம் என்று தெளிவாக கூறியுள்ளார்கள். நமது இறைவணக்கங்களின் தரம் நன்றாக இல்லை என்றால் பிறகு நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழியாக ஆகிவிடுவோம். நமது ஒழுக்கம் நல்லதாக இல்லை என்றால் நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவப்பெயருக்கு ஆளாக்குவதற்குள்ள ஒரு வழியாக ஆகிவிடுவோம். நாம் வீணான விஷயங்களில் சிக்கியிருந்தால் நாம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழியாக ஆகிவிடுவோம். எனவே அகமதிகளாகிய நம்மீது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. நாம் நம்மை ஆய்வு செய்து பார்த்து கொண்டிருப்பது அவசியமானதாகும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் போதனை செய்தவாறு இவ்வாறு கூறினார்கள்: எவர் தனது ஈமானை நிலைநாட்ட விரும்புகின்றாரோ அவர் பொருத்தமான நல்ல செயல்களை செய்வதில் முன்னேற வேண்டும். இவை ஆன்மீக விஷயங்களாகும். செயல்களின் தாக்கம் கொள்கைகளில் மீது ஏற்படுகின்றது. எனவே நான் கொள்கை அடிப்படையிலும் மிகவும் உறுதியான அகமதியாக இருக்கின்றேன் என்று கூறுவது போதுமானதல்ல. நற்செயல்களும் உயர்வான ஒழுக்கமும் இல்லை என்றால் இவை போதுமானதல்ல. ஏனென்றால் நற்செயல்கள் மற்றும் உயர்வான ஒழுக்கத்தில் ஏற்படும் பலகீனம் ஈமானின் பலகீனத்திற்கு காரணமாக ஆகிவிடும். பிறகு தொழுகைகளின் பக்கம் கவனமூட்டியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: தொழுகையை உருக்கத்துடன் நிறைவேற்றுங்கள், அதிகமாக துஆ செய்யுங்கள். எனவே இந்த நாட்களிலும் உங்களது தொழுகைகளில் உருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலம் இறைவனிடம் நமக்கு இருக்கும் தொடர்பு வலுவடைய வேண்டும். இந்த மாநாடுகளில் கலந்து கொள்வதற்கான உண்மையான நோக்கம் இதுவேயாகும். அதாவது நாம் ஆன்மீகமான முறையில் முன்னேற வேண்டும். பரஸ்பரம் நமக்கிடையே உள்ள தொடர்புகள் மற்றும் ஒருவர் மற்றவரது உணர்வுகளை கருத்தில் கொள்வதன் பக்கம் கவனமூட்டியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: எவ்வாறு மென்மை, சகிப்புத்தன்மை மற்றும் பரிவு ஆகியவற்றுடன் உங்களது சந்ததிகளுடன் நீங்கள் நடந்து கொள்கின்றீர்களோ அவ்வாறே உங்களது சகோதரர்களுடனும் நடந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து கூறுகின்றார்கள்: எவரது ஒழுக்கம் நல்லதாக இல்லையோ எனக்கு அவரது ஈமான் அபாயத்தில் இருப்பது தெரிகின்றது. ஏனென்றால் அவரிடம் ஆணவத்தின் ஒரு வேர் இருக்கின்றது. தொடர்ந்து கூறுகின்றார்கள்: ஆணவம் கொள்பவர் மற்றவருக்கு உண்மையான முறையில் அனுதாபம் காட்டுபவராக ஒருபோதும் இருக்க முடியாது. நீங்கள் அனுதாபம் காட்டுவதை முஸ்லிம்களுடன் மட்டும் ஓர் எல்லைக்குட்பட்டதாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். மாறாக ஒருவர் முஸ்லிமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் ஒவ்வொருவருடனும் அனுதாபத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து கூறுகின்றார்கள்: இறைவன் அனைவரது ரப்பாகவும் இருக்கின்றான். அதாவது அவன் முஸ்லிம்களுக்கு மட்டும் ரப் அல்ல, ஒவ்வொருவருக்கும் ரப்பாக இருக்கின்றான். ஒருவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இறைவன் அவரது ரப்பாக இருக்கின்றான். கூறுகின்றார்கள்: குறிப்பாக முஸ்லிம்களுடன் அனுதாபத்துடன் நடந்து கொள்ளுங்கள். மனிதத்தன்மையின் பொருட்டு அனைவரிடமும் அனுதாபத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக முஸ்லிம்களிடம் அனுதாபம் காட்ட வேண்டும். தொடர்ந்து கூறுகின்றார்கள்:
பிறகு இரையச்சம் உள்ளவர்கள் நல்லவர்கள் ஆகியோருக்கு இதைவிட அதிகமான தனிச்சிறப்பு இருக்கின்றது. அதாவது எவர்கள் இரையச்சம் உள்ளவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருக்கின்றார்களோ அவர்களுடன் மேலும் தொடர்பு அதிகமாகிவிடுகின்றது, அதிகமாகவும் வேண்டும். எனவே இந்த போதனைகள்தான் நம்மிடம் ஆன்மீக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நம்மில் ஒருவர் மற்றவரிடம் அனுதாபம் காட்டுபவராக இருப்பர். ஆணவத்தை உள்ளத்திலிருந்து வெளியேற்றுபவர்களாக நாம் இருப்போம். நமது சந்ததிகளிடம் நடந்து கொள்வது போன்று நம்மில் ஒருவர் மற்றவருடன் மென்மையாகவும் அன்பாகவும் பணிவாகவும் பேசக்கூடியவர்களாக இருப்போம். இந்த விஷயங்கள் நம்மிடம் இருந்தால் நம்மை சில சமயங்களில் சோதனையில் ஆழ்த்துகின்ற அந்த எல்லா சண்டைகளிலிருந்தும் குழப்பங்களிலிருந்தும் நாம் தவிர்ந்திருப்போம். நான் ஏற்கனவே கூறியிருப்பது போன்றே இங்கு மாநாட்டிலும் கூட இப்படிப்பட்ட செயல்கள் வெளிப்பட்டு விடுகின்றன. மீண்டும் நான் கூறுகின்றேன், நாம் இங்கு ஒன்று கூடுவதன் நோக்கம் நமது ஆன்மீகம் மற்றும் செயலளவிலான நிலைமையில் முன்னேறுவதாகும். நாம் முயற்சி செய்தவாறு அல்லாஹ் மற்றும் அவனது அடியார்களுக்குரிய உரிமையை செலுத்துவதன் பக்கம் கவனம் செலுத்துபவர்களாக ஆகும்போதுதான் நாம் இந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். எனவே இந்த நாட்களில் மிகவும் கவனத்துடன் இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. மாநாட்டின் அமைப்புடனும் முழுமையான முறையில் ஒத்துழையுங்கள். நிலைமைகளின் காரணமாக சில சமயங்களில் நுழைவாயில்களின் செக்கிங் செய்வதில் நேரம் அதிகமாக செலவழிந்தால் அதை பொறுமையுடன் சகித்து கொள்ளுங்கள். தைரியத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுங்கள். பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எண்ணற்ற ஆண் பெண் பணியாளர்களிடமும் சிறுவர்கள் சிறுமியர்களுடனும் முழுமையான முறையில் உங்கள் ஒத்துழைப்பை தாருங்கள். எவர் எந்த வயதில் இருக்கின்றார் என்பதை பார்க்க வேண்டாம். அவர் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுவதற்காக உங்களிடம் இந்த விஷயங்களை கூறுகின்றார் என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்ப நீங்கள் செயல்பட வேண்டும். இவர்களுக்காக அதிகமாக துஆவும் செய்யுங்கள். அல்லாஹ் இவர்களுக்கு சரியான முறையில் தமது பணியை செய்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. ஆண்டு மாநாட்டின் அருள்களிலிருந்து உண்மையான முறையில் பயன்பெறுபவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மேலும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது துஆக்களுக்கு நம்மை வாரிசுகளாக ஆக்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم
وادعوه يستجب لكم ولذكر الله أكبر